அப்பா குளிக்க போனா உள்ள சோப்பே இல்ல, காசு கொடுப்பா சோப்பு வாங்கணும். நீ ஒண்ணு பண்ணு, என்ன தூக்கின்னு போய் மார்க்கெட்ல வித்துரு, அதுல வர காசு எடுத்துன்னு போய் சோப்பு வாங்கிக்கோ. பா கெட்டு போன காய்கறி கூட வித்துரும், ஆனா உன் மூஞ்ச எவனும் வாங்க மாட்டான். காசு கொடுப்பா, நான் சோப்பை வாங்கணும். அட ஏன்டா நீ வேற என் உயிரை வாங்குற? என்கிட்ட சுத்தமா காசு இல்லன்னு தான் பேங்க்ல லோன் கேட்டிருக்கேன். அது வந்தாதான் சோப்பு சீப்பெல்லாம் வாங்க முடியும். அது வரைக்கும் என்ன நான் குளிக்காம இருக்கணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இப்பவே குளிக்கணும். நீ ஒன்னும் குளிக்காம எல்லாம் இருக்க வேணாம். பாத்ரூம் மூலையில சின்ன சின்ன சோப்பு துண்டுங்க இருக்கும், அதெல்லாம் ஒன்னா சேர்த்தா இவ்வளவு பெருசாகும். அதை வச்சு குளிச்சுட்டு வா. யாரோ கதவு தட்டுறாங்க, போய் யாருன்னு பாரு. வீட்டுல யாராச்சும் இருக்கீங்களா? சார் சார் சொல்லுங்கக்கா. சி சொல்லுங்கண்ணா. இது பாடி சோடா சாரோட வீடு தானே? இது எங்க அம்மாவோட வீடு, அவர் இங்க தங்கி இருக்காரு. எல்லார் வீட்லயும் பொம்பளைங்க ராஜ்யம் தான் இருக்கு போல இருக்கே. சரி, உங்க அப்பா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நீங்க இங்கே இருங்க, நான் போய் எங்க அப்பா கிட்ட கேட்டு வரேன். சரி சரி. அப்பா அப்பா, முத தடவை உங்களை பார்க்க யாரோ படிச்சவங்க வந்திருக்காங்க. பார்க்க பணக்காரங்க மாதிரியும் தெரியுது. பணக்காரங்க மாதிரி தெரியுறாங்களா? அப்படி யாரும் எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லப்பா, முத தடவை ஒரு ஆள் உங்க பேரோட சேர்த்து சார்ன்னு சொல்றது என் வாழ்க்கையில இப்போதான்ப்பா கேக்குறேன். பாடி சோடா சார், பாடி சோடா சார். சரி சரி, போய் அவங்கள உள்ள வர சொல்லு. அப்பா அவங்க புது ட்ரெஸ்ல வந்திருக்காங்கப்பா. அது மட்டும் இல்ல, கையில வாட்ச், இன்னொரு கையில லேப்டாப், கண்ணுல கூலிங் கிளாஸ், ஆளை பார்க்க டிப்டாப்பா இருக்காருப்பா. அவர் முன்னாடி நம்ம இந்த ட்ரெஸ்ல போய் நின்னா கேவலமா ஃபீல் பண்ண மாட்டாங்க? இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்ற? போய் புது துணியை போட்டு வா, நானும் போய் மாத்திட்டு வரேன். அப்பா எப்படி இருக்கு? எந்த எப்படி இருக்கு? அட்டகாசமா இருக்கு. எனக்கு அப்பாவே தெரியும். அப்பா எனக்கு தெரிஞ்சு அவங்க மாப்பிள்ள பார்க்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? எனக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அப்பா என்ன சொன்ன? ஓ ஆமா ஆமா ஆமா. அப்பா எதுக்கும் நீ பில்டப் எல்லாம் பயங்கரமா கொடு, அப்பதான் நம்மள பணக்காரங்கன்னு நினைச்சுப்பாங்க. சார் டைம் ஆயிடுச்சு, எவ்வளவு நேரம்? போ சீக்கிரம் போய் அவரை கூப்பிட்டு வா. இதோ வரேன். வாங்க வாங்க, அப்பா உங்களை உள்ள வர சொன்னாரு. அப்பா இவர்தான். வாங்க வாங்க உட்காருங்க. பரவாயில்லையே, உங்க வீடு பெருசாவும் இல்லாம சின்னதாவும் இல்லாம சுமாரா இருக்கு. அப்பா நம்மள ஏழைன்னு நினைக்கிறாங்க. இப்ப பாரு. ஐயோ சார், இது எங்க கெஸ்ட் ஹவுஸ். பங்களா தெரியுமா உங்களுக்கு? பங்களா சிட்டிக்குள்ள 4 பங்களா இருக்கு, எல்லாம் எங்க அப்பா பேர்ல. ஓ சரி, உங்க வீட்ல வேற என்னென்னலாம் இருக்கு? என்ன இப்படி கேட்டீங்க? உங்ககிட்ட என்ன இல்லன்னு கேளுங்க. கடவுள் எங்களுக்கு அவ்வளவு கொடுத்திருக்காரு, நாங்கெல்லாம் பரம்பரை பணக்காரங்க. சரி, உங்க வீட்ல டிவி இருக்கா? ஐயா என்ன இப்படி சொல்லிட்டீங்க? டிவி எல்லாம் ஏழைங்க வீட்ல இருக்கும். எங்க வீட்டு மாடியில போய் பாருங்க, சினிமா தியேட்டரே இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு நிறைய நிலம் இடம்லாம் இருக்கும் போல இருக்கே. என்ன சார் நீங்க பணக்காரங்க வீட்டுக்கே போனது இல்லையா? இந்த பக்கம் 500 ஏக்கர் இருக்கு, பின்னாடி சைடு 500 ஏக்கர் இருக்கு. டேய் கண்ணா, பக்கத்தூர்ல 1000 ஏக்கர் இருக்கே, அதையும் சொல்ல மறந்துட்ட. அதுவும் இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா நீங்க பெரிய பணக்காரங்க போல இருக்கே. பின்ன இவ்வளவு நேரமா என்ன சொல்லிட்டு இருக்க? இவருக்கு இப்பதான் மூளையே இட்டி இருக்கு. ஏண்டா இவர் வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, டீ போட்டு எடுத்துட்டு வர சொல்லு. சாரிப்பா மறந்துட்டேன். அம்மா டீ. என்னங்க வீட்ல தங்கம் காலி ஆயிடுச்சு, டீ எப்படி போடுறது? என்னது தங்கம் காலி ஆயிடுச்சா? டீக்கும் தங்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? என்ன இப்படி கேட்டு புட்டீங்க? நாங்க டீல சக்கரை போட்டு குடிக்கிறதுக்கு பதிலா தங்கத்தை போட்டு தான் குடிக்கிறோம். அப்படி குடிச்சுதான் எங்க அப்பாவும் தங்க கலர்ல மாறிட்டாரு. அப்புறம் பைக்கு வண்டி கிண்டி ஏதாவது இருக்கா? சோபா இப்ப இத வேற சொல்லணுமா? ஃபர்ஸ்ட் காரு பென்ஸ், செகண்ட் காரு BMW, BMW, மூணாவது காரு லம்பர்கினி, நாலாவது காரு அது ரோல்ஸ் ரைஸ். பாடி சோடா வெறும் பேர் இல்ல, பிராண்ட். சரி நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம், நீங்களா வந்தீங்க? இத்தனை கேள்வி கேட்டீங்க, நீங்க யாருன்னு சொல்லாமலேயே போறீங்க. நீங்க பேங்க்ல 1 லட்சம் ரூபாய் லோன் வேணும்னு கேட்டு அப்ளை பண்ணிருந்தீங்கல்ல? ஆமா. அதுக்கு என்ன இப்போ? நான் அந்த பேங்க்ல இருந்து உங்க லோனை சாங்ஷன் பண்றதுக்காக வந்திருக்கேன். இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது நீங்க இவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருக்கீங்க. நாங்க பணக்காரங்களுக்கு எல்லாம் லோன் கொடுக்கறது இல்ல, அதனால உங்க லோனை கேன்சல் பண்ணிட்டேன்.
அது மட்டும் இல்ல மாசம் ஆனா கவர்மெண்ட்ல இருந்து 1000 ரூபாய் வருது இல்ல, அதையும் கேன்சல் பண்ணிட்டேன். நான் வந்த வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன். சார் சார் சார், நாங்க சொன்னதெல்லாம் போய் சார். குளிக்கிறதுக்கு சோப்பு வாங்க கூட காசு இல்லாம உட்காந்துட்டு இருக்கோம் சார். சார் ஒண்ணு அப்பா வேணாப்பா, அப்பா அப்பா வேணாப்பா, அப்பா வேணாப்பா.